ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தெலுங்கானா ஸ்பெஷல் சர்வப்பிண்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுரக்காயை வச்சு பண்ணுறது. நல்லா சுரக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நறுக்கிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து தில் லீஃப்னு கொத்தமல்லி மாதிரிக்கே இருக்கும் அது கிடச்சிட்டு. இங்கே வந்து கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அக்கி ரொட்டின்னு பண்ணுவாங்க, அதுக்கு இந்த தில் லீஃப் போடுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இது வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த இலை கொத்தமல்லி மாதிரியே தான் இருக்கும், பட் இலை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதை நான் கட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லிக்கு பதிலாக. இப்போ நான் இது கூட இதை சேர்த்துக்கிறேன். இன்னொரு நாள் நான் வந்து அக்கி ரொட்டி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இதுக்கு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இது கூட இப்போ சேர்க்க போகிறோம். இந்த கைப்பிடி வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி, இது பூண்டு வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட. அப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். இது நல்ல காரம், அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கடலைப்பருப்பு வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வந்து நம்ம ஏற்கனவே சுரக்காயில் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை தட்டி எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான் தோசைக்கல்லில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பேனில் கூட தட்டலாம். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அதுலேருந்து எடுக்க வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதை அடுப்பில் வந்து நல்லா வேக விட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிறிஸ்பாக உங்களுக்கு வரும். இது அப்படி உங்களுக்கு வேண்டாம், சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி இருக்குது. எல்லா ஃப்ளேவர்ஸுமே அதில் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கல்லில் போட்டுட்டேன். அதை நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க, அப்போ தான் வேகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா எண்ணெயும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கிறிஸ்பாக வேக விடலை. நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.